2025ல நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. மழைனாலவும் இலங்கை சைட்ல எல்லாம் வந்து ரொம்ப தண்ணினால வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இந்த 2000 புது வருஷம் நாளை பிறக்க போறதுல வந்து நல்லதா போகணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 2025ல வந்து எனக்கு பெஸ்டா பற்றி நல்லா நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்தது. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 2 சைல்டு வந்து பற்றி தான் வந்து திங்க் பண்ணியிருக்கேன். So 2025 has taught me many new lessons, mainly as being a woman, how to be independent and without any support how to live, and it taught me about discipline and also my own habits like consistency. நான் என்ன ரெசல்யூஷன் இருக்கேன்னா, இது வரைக்கும் ரெசல்யூஷன் எடுத்தது எதையும் ஃபாலோ பண்ணது இல்ல. சோ இதுக்கப்புறம் நம்மளும் எடுக்கிறோம், நம்ம சுத்தி இருக்கிறோம் எடுக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம், வைப் பண்றோம், அவ்வளவுதான் ரெசல்யூஷன். அதுக்கப்புறம் டிவிக்கே வருது, விஜய் வராரு, தமிழ்நாடு வெற்றியை நோக்கி போக போகுது, அவ்வளவுதான். 2025ல பல தடுமாற்றங்கள் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, அடுத்த வருஷத்துக்கு எதிர்பார்ப்பு இன்னும் தூண்டிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். 2025ல ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போனோம், ஃபர்ஸ்ட் டைம் அடல்ட் ஆனோம். எப்படி ரோட்ல வரைக்கும் அப்பா பக்கத்துல தான் உட்காந்து வந்துருப்போம், இப்ப நம்மளே வண்டியில ஓட்டிட்டு வரோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. எனக்கு ரெசல்யூஷன்லாம் எதுவும் இல்லை, சும்மாவே நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். ரெசல்யூஷன் எடுத்து ஒண்ணுமே பண்ண மாட்டோம், அதனால ரெசல்யூஷன் எதுவும் நான் எடுக்கிறது இல்லை. இது வரைக்கும் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன், எதையும் பண்ணதில்ல. இப்பயும் எடுப்பேன், எதையும் பண்ண மாட்டேன், அது எனக்கே தெரியும். இப்ப அவ்வளவுதான். என்ன வெயிட் லாஸ் பண்ணல, நான் அடுத்த வருஷமா அதான் சொல்றேன், நான் வெயிட் லாஸ் பண்ண மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன். அப்புறம் அந்த ரீல்ஸ் எல்லாம் வரும்ல, டே 1 அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டே 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாரம் டெய்லி அப்படிதான் போயிட்டு இருக்காங்க ரெசல்யூஷன்.